Hello friends, welcome to Easy Cook Samayal. Today lunchbox recipe முட்டை பொடி மாஸ் ரைஸ். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியான ஒரு ரைஸ் தான். ஸ்கூலுக்கு பசங்க பேக் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம வீட்டில் ரைஸ் பேலன்ஸ் இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ரைஸ் தான் இது. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 4 முட்டை வந்து நல்லா உடைச்சி எடுத்திருக்கேன். இப்போ உடைச்ச முட்டையில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இன்னொரு ஃப்ரையிங் பேன் வச்சு ஆயில் விட்டு இந்த முட்டையை அடித்ததை ஊற்றிட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஊற்றின எக்கில் வந்து கரண்டி வச்சு லைட்டாக இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளி விடுங்க. அதுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு ஃப்ரையிங் பேனில் வந்து ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுமே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வதங்கின டைமில் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து 2 தக்காளி வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அந்த தக்காளி பியூரியை வந்து இப்போ இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா இதோட தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தேவையான மசாலா பொருட்கள் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூளும் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நம்ம பொடி மாஸ் பண்ணி வச்ச முட்டை எடுத்து இதில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலோட சேர்த்து எக்கும் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கணும் நமக்கு. அது வரைக்கும் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்ச ரைஸை நம்ம சேர்த்துக்க போகிறோம். ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ரைஸ் உடையாமல் நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முட்டை பிடிக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இந்த ரைஸ் ரொம்ப பிடிக்கும். முட்டை பிடிக்காதவங்க வந்து நீங்கள் பன்னீர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்க போகுது. கடைசியில் வந்து நம்ம கொத்தமல்லி தூவி எடுத்து வச்சோன்னா நம்மளோட பொடி மாஸ் ரைஸு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிக்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் காமிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.